போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மாடு மேய்ப்பாளர்களே, நாம் தமிழர் கட்சியின் மாடு மேய்ப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கீதாரி அண்ணன் சீமான் அவர்களே, இந்த பிள்ளைகள் வனத்துறையும் வனத்துறை சட்டத்தையும் குறித்து என்ன பேசுகிறார் என்று குறிப்பிடித்து வந்திருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களே, உறவுகள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் வணக்கம். வனத்துறை ரொம்ப நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். நான் நீங்கள் மேய்ச்சல் நிலங்கிறது தரையிலேருந்து 1500 அடி வரைக்கும் தான் ஸ்க்ரப் ஜங்கல். முட்புதர் காடு மட்டும்தான் உங்களோட மேய்ச்சல் நிலங்கள். முட்புதர் காடுக்கு அப்புறம் 1500 அடியிலேருந்து 3500 4000 அடி வரைக்கும் இலையுதிர் காடு, டெசிடிவஸ் ஃபாரஸ்ட்டு. அந்த 4000 அடியிலேருந்து 7000 அடி வரைக்கும் உள்ளது பசுமை மாறா காடு, எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு. இப்போ அந்த காட்டு விலங்குகளை நாட்டு மனிதர்களோட வராமல் தடுக்கிற இந்த பஃபர் ஜோனு தான் இந்த முட்புதர் காடு, ஸ்க்ரப் ஜங்கல். தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய 1,00,000 ஹெக்டேர் ஏக்கர் நிலம் முட்புதர் காடுகளை எல்லாரும் சூறையாடி அவன் ரிசார்ட் கட்டியிருக்கான், ஆன்மீக மடங்கள் கட்டியிருக்கான், கல்வி சாலைகள் கட்டியிருக்கான். அதையெல்லாம் கண்டிக்காத இந்த வக்கற்ற வனச்சட்டம், இந்த மாடு போய் அங்கே மேயணும், இது ஒரு பயாலஜிக்கலு, அங்கே பன்முக சூழல் உருவாகணும், இந்த நாட்டு மாடு அங்கே போகணும். இந்த 1500 அடியை தாண்டி மேலே போகாது. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். காடு முழுக்க எக்ஸாக்டிவ் மோனோகல்ச்சர் வேற்று மரங்கள் இருக்கு, பைன் இருக்கு, வேட்டில் இருக்கு, யூக்கல்டப்ஸ் இருக்கு. இது 3 மரங்களை நீங்க காட்டை விட்டு எடுத்தாலே நேட்டிவ் வெஜிடேஷன், பூர்வக்குடி மரங்கள், சோலை மரங்கள், பசும் புல்கள் இது மேலே வந்துடும். காட்டில் டிராஃபிக் ஜாம் இருக்கு, மிருகங்கள் உள்ள போக முடியாது. ஃபுல்லா ஃபைன் ஃபாரஸ்ட்ல நீங்க ஒரு முறை நடந்து பாருங்க, வேட்டில்ஸ்ல நீங்க ஒரு முறை நடந்து பாருங்க, யூக்கல்டப்ஸ் காட்டுல ஒரு முறை நடந்து பாருங்க. இந்த மரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே உள்ள நேட்டிவ் வெஜிடேஷன், பூர்வ கொடி, செடி கொடிகளை எதையும் வளர விடாது. அதை நீ அகற்றத்துக்கு வனத்துறை சட்டம் போடணும். அதை எடுக்கிறதுக்கு ஐஐடியில் ஒரு கவுன்சிலிங் போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி நீ முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கிற இவங்களை நீ தடுக்கிறீனா அந்த சட்டத்தை என் காலில் போட்டு மிதிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் மாடு மேய்க்க போவோம்டா. என்னவா சட்டம்? என்ன சட்டம்னா 1500 ஏக்கர் ஜக்கிவாச மறைச்சு வச்சிருக்காரு. புட்டுக்க முடியுமா? உனக்கு திருப்பி எடுக்க முடியுமா? அங்கே போட்டு அவர் கிறிஸ்தவ ஃபாதிரியார் ஒருத்தர் 2000 ஏக்கர் வச்சிருக்காராம், இந்து சாமியார் 2000 ஏக்கர் வச்சிருக்காரு. இப்போ நான் என்ன இழிச்சா வேணா, நான் ஒரு தர்கா கட்டி நான் ஒரு 2000 ஏக்கர் ஆட்டை போடுறேன் வா. நீ அதெல்லாம் தடுக்க மாட்ட. என்ன நீ வனத்துறை சட்டம்? நீ முதல்ல வனத்தை படிச்சியா? அவ்வளோ அந்த ஸ்க்ரப் ஜங்கல் என்னைக்கு அழிக்கப்பட்டுச்சோ, ஸ்க்ரப் ஜங்கல் என்னைக்கு குட்டிச்சோரா அணிச்சோ அன்னைக்கு மிருகங்கள் வர ஆரம்பிச்சு நாம இங்கே போற மாட்டோம். ரெண்டாவது அந்த ஸ்க்ரப் ஜங்கல்ல தான் இந்த சிறு குறு விலங்குகள் இருக்கும். ஸ்க்ரப் ஜங்கல்ல உள்ள ஒவ்வொரு செடி கொடிகளும் முள்ளு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் முட்புதர் காடு. அந்த காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கான் திராவிடன் ஆரியனும் கூட்டு சேர்ந்து ஆன்மீக மடங்களா மாறுது. எலிஃபென்ட் கேரிடார், அந்த முட்புதர் காடுங்கிறது எலிஃபென்ட் கேரிடாரு. ஒரு நாள் என்னைக்காவது காட்டு விலங்குகள் நாட்டு மாட்டை அடிக்காது. பல்லு உளுந்த சிறுத்தை புலி என்னைக்காவது கீழே இறங்கி வரும். 12-11 வயசுக்கு மேலே உள்ளது வேட்டையாட முடியாது, அதுக்கு வரும். அதுவும் அதுக்கான உணவு அங்கே இருந்துச்சுன்னா அது கிடைக்கா, அது உள்ள இறங்காது. இந்த சூழலை நீங்கள் மாற்றணும். 2000 ஹெக்டருக்கு ஒரு வாட்சர் வச்சிருக்க, ஒரு கார்டு வச்சிருக்க, ஒரு ஆன்டி போச்சர் வச்சிருக்க, ஃபயர் ஃபைட்டர் வச்சிருக்க, அதிகாரி அவ்வளோ பேர் இருக்க, டிஎஃப்ஓ இருக்க, அடிஷனல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்க. அதிகாரிக்கு 2000 ஹெக்டருக்கு எப்படி ஒருத்தன் காவ காக்க முடியும்? அறிவு வேணாம் வனத்துறைக்கு. 2000 ஹெக்டேர் என்னது? 10 கிராமத்துக்கு நிகரானது. எப்படி ஒரு வாட்சர் அதை கண்காணிக்க முடியும்? எப்படி ஒரு ரேஞ்சர் அதை கண்காணிக்க முடியும்? வனத்துறை ஆளுகளை, வனத்துறை ஊழியர்களை நிரந்தரமாக்கி அவங்கள பெருக்கி இந்த மேய்ச்சல் நிலங்களை எங்கெல்லாம் இருக்கோ எங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை திருப்பி உருவாக்கி மீட்டு உருவாக்கம் செய்து காட்டில் வளரக்கூடிய அந்நிய மரங்களை அகற்றுனா வனத்துறை உருப்படும். இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது. ஆகவே அன்பான உறவுகளே, உன்னை நினைச்சிருக்கேன், நாங்கள் வனத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய எங்கள் இன்னும் வனத்துறையில் மட்டும்தான் நார்த் இந்தியன்ஸ் கூட வரல. பிரின்சிபல் கன்சர்வேட்டர் சைடில் இருக்கிறாங்க நார்த் இந்தியன். வனத்துறையில் மட்டும்தான் ஒன்று நார்த் இந்தியன் கூடுதலாக வரலை. அதுலேயும் உள்ளே விட்டுறாதீங்க. அதுக்குள்ளே எங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிகளை வர வச்சு நாட்டையும் வீட்டையும் காக்கணும். உலகத்தில் சிறந்த நாடு எது, வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறுக்கிறது என்றால் எந்த நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு எந்த நாடு காடாக கொண்டுள்ளதோ அந்த நாடு தான் உலகின் வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறை செய்கிறது. அப்படி பார்த்தால் 33.99 விழுக்காடு எனக்கு வனம் இருக்கணும். தமிழ்நாட்டில் 13 விழுக்காடு தான் இருக்கு. அதில் 6 விழுக்காடு
சமூக நல காடுன்னு சொல்லி ஒரு சமூக நல காடை கீழே ஸ்லோப்பில் இங்கே இதில் வச்சுருக்கான். இந்த சிக்கல்லாம் ஒழியணும்டா அண்ணன் சீமான சூழலியல் பேராசிரியரை, இந்திரா காந்திக்கு அப்புறம் ஒரு அரசியல் தலைவருக்கு சூழலியல் குறித்து புரிதல் இருக்குன்னா அண்ணன் சீமானுக்கு தான்டா. வேற எந்த பொலிட்டிக்கல் லீடருக்கும் கிடையாது, எழுதி வச்சுக்கிறீங்க. ஐயோ கிடையாது. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழலியல் பேராசிரியரை நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா இந்த சிக்கல் வராது. தயவு செய்து நீங்கள் உறவுகளே, வனத்துறை சார்ந்த உறவுகளே, இவர்களை மாடு மேய்க்க அனுமதிங்கள். சட்டத்தை அப்படி தள்ளி வைத்து விட்டு மனிதாபிமான முறையில் இவர் அனுமதிங்கள் என்று கூறுகிறோம். நீங்கள் தடுத்தால் நாங்கள் அதை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஈதா சீமான் அவர்கள். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன். எங்கள் தலைமை கீதாரி அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைத்து எங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். முல்லை நிலம் இருந்தது, வனத்துறை இல்லை. வனத்துறை வந்தது, முல்லை நிலம் இல்லை. முடிஞ்சு போச்சு, முடிச்சு கட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. அரசு ஒரு அரசினுடைய வேலை என்ன? நீ வெக்கமில்லாம என்ன சொல்ற? நான் கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்றேன், கடலுக்குள்ள புதிய கடல்வாழ் உயிரினங்கள் உருவாகிருக்கு, அதை நாங்க இப்ப பதிவு செய்துட்டோம். காட்டுக்குள்ள நாங்க போய் கணக்கெடுப்பு நடத்துறோம், அரிய வகை பட்டாம்பூச்சிகள் உருவாயிருக்கு, நாங்க அதை பதிவு செஞ்சுட்டோம். பல்லாயிரம் ஆண்டா மேய்க்கப்படுற மாட்டினத்தை என்னடா மைத்துக்கிட நீ இன்னும் பதிவு செய்யலாம்? ஏன்டா பதிவு செய்யலாம்? அரசாங்கம் சொல்லுது நீதிமன்றத்தில், இந்த மலை மாடுன்னு ஒண்ணு இருக்கிறது அரசு பதிவேட்டில் இல்ல. மலை கொங்க மாடுகள் இருக்கிறது அரசு பதிவேட்டில் இல்ல. இது மாட்டின் கூட்டமா, மடப்பாய் அரசாங்கத்தின் கூட்டமாடா சொல்றா? அந்த மாடு போய் பதிஞ்சுக்கிறமா, அதுவா போய் ஆதார் கார்டு எடுக்குமா? நீ தாண்டா பதிவு முட்டா போயல அரசாங்கம். இந்த என் மாடு பட்டியல் இல்லப்பா, உன் பதிவுல இல்லப்பா என் மாடு. அப்ப கேட்கணும்ல நீதிமன்றம். அது மாடா, நரியா, நாயா, குரங்கா, எதை மேய்க்கிறான்? ஒன்னு மேய்க்கிறான்ல ஆளு, எதப்பாவே மேய்க்கிறான் அது கேட்கணும்ல. ரத்தமும் சதையுமா ஓ முன்னாடி தானே போகுது. அது அப்ப என்ன? அது மாடு இல்ல, அது என்னது? குரங்கா, கரடியா, நரியா? எதை மேய்க்கிறான்? எதை மேய்க்கிறான் அவன்? எதை மேய்க்கிறான்? அது என்ன உயிரினம்னு பதிவு செய்யாம என்ன மாசத்துக்கு ஒரு அரசாங்கம்? எதுக்கு அரசாங்கம்? இந்த பதிலை கேட்டுக்கிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வேற. நாட்டினம் இருக்கிறதே இல்லையே, நாங்க எப்படி உங்களை மேய்க்க விட முடியும்? எவ்வளவு அறிவுன்னு பாருங்க இவங்களுக்கு. 1999 இருந்து 22 வரைக்கும் நிறைய வழக்கு. எந்த வழக்கிலையும் மேய்ச்சலுக்கு அனுமதி கிடையாது, தர. ஒரு வழக்கிலையும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யல. கல்வியை மாநில பட்டியலிருந்து எடுத்துட்டு போனாங்க 76ல மாநில பட்டியலிருந்து மத்திய ஒத்துழைப்பு பட்டியலுக்கு. அதே நேரத்தில் கல்வியோடு சேர்ந்து நம் வன உரிமையும் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல். அதனால வந்த சிக்கல் இவ்வளவு. அவன் மத்திய ஒத்துழைப்பு பட்டியலுக்கு மாநிலத்தின் வன உரிமை கொண்டு போனதுக்கு பிறகு பார்க்கிற மலங்க கரெக்டா பூரா வன உயிரியல், தேசிய வன உயிரியல் பூங்கா, வனவிலங்குகள் சரணாலயம், இப்படி மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கான். எதுக்கு? நியூட்ரினோ மாதிரி மக்கள் விரோத திட்டங்களை நிறைவேற்ற, அங்கே சுரங்கங்கள் அமைக்க, அங்கே மலைகளை வெட்டி எடுக்க. அந்தியூர் பர்கூர் காட்டுக்குள்ள எப்படா கிரானைட் குவாரி வருது? வெட்டி போயிகளா? செம்மர மாட்டை மேய்க்க தடை. ஆனா அந்த மாட்டுக்குள்ள, அந்த மலைக்குள்ள கிரானைட்டை வெட்டி எடுக்கலாம். அந்த கொங்காடை, மேற்கு மலை, மணியாச்சி பள்ளம் அங்க போற பகுதிகளில் பாத்தீங்கன்னா சாலை இப்படிதான் இருக்கும். சாலை அதுல டாரஸ் வண்டியில கிரானைட் ஏத்தி வர்றாயா? இப்படி வர்றா. ஆனா நம்ம மாட்டு, இந்த செம்மர மாட்டு மேய்ச்சி நான் போக கூடாது. எப்படி இருக்கு பாருங்க இந்த அறிவு. லண்டானான்னு ஒரு செடி, ஒரு அந்நிய செடி. அந்த லண்டானா புதர்கள் வந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய மேய்ச்சல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. காடு பூரா அழிஞ்சு போச்சு, காடே அழிஞ்சு போச்சு லண்டானா வந்ததுக்கு அப்புறம். இந்த லண்டானாவை அழிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபண்டு வருது? ஒவ்வொரு வனத்துறை அதிகாரியும் ஒன் நெஞ்சில கை வச்சு சொல்ல நாசமா போயிருவீங்க. தலைமுறைக்கு விளங்க மாட்டீங்க. லண்டானாவை அழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த நீங்க? அந்த லண்டானா வந்ததுக்கு பிறகுதான் யானை, காட்டெருமை, முயல், மான் போன்ற தாவர உண்ணி விலங்குகளுக்கு இறை கிடைக்காம போச்சு. என் மாடு மேய்ச்சதுனாலயா போச்சு? அந்த லண்டானாவால போச்சு. அந்த லண்டானாவை ஒழிக்க என்ன நடவடிக்கை எடுத்த? வெக்கமில்லாம ஃபண்டு வாங்குற சர்வதேச நாடுகள்ல வனத்துறை எதுக்கு வாங்குற?
எத்தனை என்ஜிஓ, அரசு உளவுத்துறை, மாநிலத்தினுடைய உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, சரியா குறிப்பிடத்துக்க வனத்துறைக்கு வர்ற ஃபாரின் ஃபண்ட நிப்பாட்டா, நிப்பாட்டா. எவ்வளவு ஃபண்டு? வனத்துறை அதிகாரி, பெரிய பெரிய அதிகாரி ஓய்வு பெற்ற உடனே எதுக்கு அந்த என்ஜிஓக்குள்ள போற? எதுக்கு என்ஜிஓக்குள்ள போற? நீ காசு சம்பாதிக்க பாவப்பட்ட மாடை நம்ம வைக்க கூடாது. அந்த மாட்டை போலயே கீதாரிகள் வாயில பூச்சி அடிக்கிறது. வெக்கம் இல்லாம அரசாங்கம் ஒரு ஜீவோ காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி வந்து ரொம்ப வெள்ளாமை அழிக்குதுன்னு சொல்லி மலை ஒட்டிய பகுதிகள் எல்லாம் புகார் வருதுன்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாம ஜனவரி மாசம், இந்த ஜனவரி அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டிருக்கு. ஜீவோ, நீங்க மலைப்பகுதிகளையும் காட்டுப்பகுதிகளையும் அதுக்குள்ளேயும் வெளியும் அதை ஒட்டி வாழ்கிற கிராமங்கள் ஆடு மாடு வளர்ப்பை கைவிட்டுட்டு கோழி வளர்ப்புக்கு வாருங்கள். வெக்கம் இல்லாம 17 சக்கரை போட்டு குடிக்கிற நாயை தானே இவங்களுக்கு என்ன தெரியும்? இதையெல்லாம் யார் சரி செய்யுது? 76 போன வன உரிமை மீண்டும் மாநில பட்டியலுக்கு வேணும். வனத்துறையின் வசம் இருக்கிற என்ஜிஓக்கள், வனத்துறை அதிகாரிகள் மறைமுகமாக பினாமிகளாக நடத்துற என்ஜிஓக்கள் தடை செய்யப்பட வேண்டும். வனத்துறைக்கு வருகிற நேரடியாக வருகிற வெளிநாட்டு நிதி தடை செய்யப்படணும். அப்பதான் என் காடு உருவாகும். திருப்பி அது வர்ற வரை உருவாகாது. அந்த லண்டானாவை ஒழிக்கிற வரைக்கும் இந்த மலைங்காடுகள் திருப்பி உயிர் பெறாது. லண்டானாவை ஒளி எல்லாம் சரியாகும். அந்த லண்டானாவை ஒழிக்காம லண்டானா மேல் வரப்போகிற பழிச்சொல்லை என் மாட்டு மேலையும் ஆட்டு மேலையும் போடாத. இந்த துரோகத்தை செய்யாத. உன்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு, உன் குடும்பத்து பிள்ளைக்கு அந்த துரோகத்தை செய்யாத. அதனால தயவு செய்து எங்களுடைய மக்கள் மாடு மேய்க்க போறப்ப யாரும் இடையூறு செய்யாதீங்க. அரசு அதிகாரிகளே, வனத்துறை அதிகாரிகளே, அவர்களை அனுமதியுங்கள். அப்பதான் காடு நல்லா இருக்கும். காட்டுக்குள்ள கர்நாடகாவில இருந்து வந்து அந்தியூருக்குள்ள ஒருத்தர் மரவட்ட வந்த கும்பல் அவங்களுக்குள்ள சண்டை கொண்டு கொண்டு எரிச்சிட்டு போயிட்டான். பல மாசம் ஆச்சு. கர்நாடகாவில் அவங்க அப்பா போய் புகார் கொடுக்குறான், என் மகனை காணும்னு. அங்க காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு வருது. அவன் கடைசியா யாரு கூட போனேன்னு பிடிச்சி வரும்போது மரவட்ட கும்பல்ல பிடிக்கிறாங்க. எங்கடா போனீங்க? நாங்க அந்தியூர் காட்டுக்குள்ள போய் வெட்டி போட்டு எரிச்சிட்டு வந்துட்டோம்ட்டான். இப்ப ஒழுங்கா என்னை மாடு மேய்க்க விட்டுருந்தேன். நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன்ல, உள்ள ஒருத்தன் கொஞ்சம் செத்து கிடக்கான்னு சொல்லியிருப்பேன்ல நான். அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? காட்டுக்குள்ள அரசாங்கத்துக்கும் வனத்துறைக்கும் பிரைவசி தேவைப்படுது. பிரைவசி. நான் உள்ள போனா உனக்கு தொந்தரவா இருக்கு. சட்டத்துக்கு முறையா நீ செய்யற வேலைகளுக்கெல்லாம் அது தொந்தரவா இருக்கு. டெத் அண்ட் ஃபால்னு ஒரு மரத்துக்கு கட்டிங் ஆர்டர் போட்டு 100 மரத்தை வெட்டி கடத்துறதுக்கு என் கீதாரி தொந்தரவா இருக்கான். சரி பண்ணிக்க. சரி பண்ண படுவீர்கள். இல்லைன்னா பச்சை மட்ட வைத்தியம் தான். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பணமட்ட வைத்தியம் தான் நடக்கும். அடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் எமது தேசிய தலைவர் பிரபாகரனை வணங்கி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு.